என்னங்க, அப்பாவை இப்படி பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எதுக்கு அவருக்கு இந்த கஷ்டம் இல்ல? அவர் மனசு இந்த அளவுக்கு பாதிக்கிற மாதிரி என்ன நடந்திருக்கும்? என்னம்மா? என்ன தூக்கம் இல்லையா? மாமாவை இன்னும் காணோம். அவன் அவன் ராத்திரி வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனானே. அப்படியா? என்கிட்ட சொல்லலையே மாமா. அவசரத்துல சொல்ல மறந்துருப்பாம்மா. சரி மாமா, நீங்க படுத்துக்கோங்க. என்னங்க இது? பாவம் அந்த பொண்ணு புருஷன் உயிரோடு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு அவன் இன்னும் வீட்டு வரலையான்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம பிள்ளைய பறி கொடுத்துட்டு தவிச்சிட்டு இருக்கோம். அவ புருஷனை பறி கொடுத்துட்டு தவிச்சிட்டு இருக்கா. இந்த குழப்பத்திலிருந்து வெளியே வந்து என்னைக்கு நாம நிம்மதி அடைய போறோம்னு தெரியலீங்க. நானே மனசு கஷ்டமா இருக்குன்னு புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருந்த. இப்ப மீனாவும் தூக்கம் இல்லாம முழிச்சிட்டு இருக்கிறத பார்த்தா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தங்கமணி. என்னங்க, நீங்களே கலங்கினா இந்த பிரச்சனையை யாரால சமாளிக்க முடியும்? நீங்க தர நம்பிக்கைதான் எங்களுக்கெல்லாம் தைரியங்க. சீக்கிரமே மீனா குணமாகணும். நல்லா இருந்த பிள்ளையை பறிச்சுட்டு போன அந்த கடவுளுக்கு கண் இருந்தா மீனாவை குணமாக்கணும்.
ஓகே சார். ஆமா சார், ஓகே சார். நீங்க நேரா கோர்ட்டுக்கு வந்துடுங்க. சார் நேரா அங்க வந்துடுவாரு. ஆமா சார், வந்துடுவாரு. ஃபோன்ல யார் மகா? அந்த மர்டர் அட்டம் கேஸ் விஷயமா நேத்து வந்திருந்தாரு ஐநாவரம் சாரதி. அவர்தான் சார். என்னவா இருக்கு? உங்களை பார்த்து சில டீடைல்ஸ் சொல்லணுமா? நேரா கோர்ட்டுக்கு வர சொல்லிட்டேன். ஓகே. மகா ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எனக்கும் சுபத்ராக்கும் வர வெள்ளிக்கிழமை மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. திருப்பதியில் கல்யாணம். எடுத்துக்கோங்க. தேங்க்யூ சார். அட்வான்ஸ் கங்க்ராட்ஸ். அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ. சுபத்ரா ரொம்ப லக்கி சார். எத்தனை பேரு லவ் பண்ற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏதோ ஒரு வேகத்துல காதலிக்கிறாங்க. அப்புறம் ஒருத்தர்கிட்ட இருக்கிற மைனஸ் இன்னொருத்தருக்கு தெரிய ஆரம்பிக்கும். பிடிக்காம கழட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. இல்லை மகா, எங்கள் லவ் அப்படி இல்லை. நானும் சுபத்ராவும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சுட்ருக்கோம். இன்ஃபேக்ட் எங்களுக்குள்ளே நிறைய சண்டைலாம் வந்திருக்கு. ஆனால் ஒரு நாள் கூட நாங்கள் 2 பேர் பேசாமல் இருந்ததில்லை. பெட்டுக்கு போகும்போதும் சரி, பெட்லேருந்து எழுந்திருக்கும் போதும் சரி, ஒன்று அவள் குட் மார்னிங் சொல்லுவா, இல்லை நான் குட் நைட் சொல்லுவேன். அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ள. ஒருவேளை இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உடையணும்னா எங்கள் 2 பேருக்கு நடுவில் யாராவது வந்தால் தான் உண்டு. ஆனால் அப்படி வர்றதுக்கு நாங்கள் 2 பேருமே விட மாட்டோம். மேட் ஃபார் ஈச் அதர்ங்கிறது உங்க 2 பேருக்கும் தான் பொருந்தும். தேங்க்யூ மகா. நான் கோர்ட்டு கிளம்புறேன். சாரதி எங்க வந்துருவார்ல? வந்துருவார் சார். ஓகே. வெல் டன் மகா. வலைய எந்த பக்கம் வீசினா மீன் எப்படி விழுன்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் சட்டம் படிச்சதே வேஸ்ட்னு தோணுது. உங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட நிறைய கத்துக்கணும் போல இருக்கு. நீங்க சட்டத்தை மட்டும்தான் பாடமா படிப்பீங்க. ஆனா நாங்க அதுல இருக்கிற ஓட்டையும் சேர்த்து படிப்போம். அப்பதான் அந்த ஓட்ட வழியா வெளியில வர முடியும். வெள்ளிக்கிழமை இந்த கல்யாணம் நடக்குங்கிறீங்க. நான் என்ன பைத்தியக்காரியா? விட மாட்டேன். அந்த சுபத்ரா மனசுல சந்தேகத்தை விதைச்சு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறா இல்லையான்னு பாருங்க. பாத்து மகா, அவங்க அண்ணன் ஏசி. இந்த கேஸை நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணணும். ஏன் சிரிக்கிற மகா? போலீஸ் சகவாசங்கிறது எனக்கு காலையில எந்திரிச்சு பல்லு விளக்குற மாதிரி அவ்வளவு பழக்கப்பட்டது. இந்த ஏசி மட்டும் இல்ல, அவ அண்ணன் போலீஸ் மந்திரியா இருந்தாலும் நான் விட மாட்டேன். எதிர் விளைவுகளை பத்தி நான் எப்பவுமே யோசிக்கிறது இல்ல. சவால்ல ஜெயிக்கணும். அது மாத்திரம்தான் என் கண்ணு முன்னால நிக்கும். என்னம்மா இது? சிவா வந்ததான் சாப்பிடுவேன்னு இப்படி அடம் பிடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கியே, கொஞ்சமாவது நல்லா இருக்கா? சாப்பிடு வா. அத்தை, நீங்க கிராமத்துல இருந்தப்போ பெரியம்மா வீட்டுக்கு வர லேட் ஆயிடுச்சுன்னா அவர் விட்டு நீங்க இன்னைக்கு சாப்பிட்டுருக்கீங்களா? சொல்லுங்க அத்தை. உங்களுக்கு உங்க புருஷ வசதினா எனக்கு ஏன் புருஷ வசதி? நான் சொல்றது தப்புன்னா சொல்லுங்க, நான் இப்பவே சாப்பிடுறேன். வேண்டாம்மா, நீ உன் புருஷன் வந்ததுக்கு அப்புறமே சாப்பிடு. அவளை மாத்துறது ரொம்ப கஷ்டங்க. பார்த்துட்டு தானே இருந்தேன். சாப்பாடு விஷயத்துல சரி, மத்தபடி
எப்படி சமாளிக்க போறோமோ தெரியலீங்க. சமாளிச்சு தான் ஆகணும். ஒவ்வொரு கண்டமா தாண்டித்தானே வரோம். இந்த கண்டத்தையும் தாண்டுவோம். மாமா வாங்க மாமா. என்ன மீனா, என்ன புரிஞ்சுக்க மாட்டியா? இப்படி பிடிவாதம் பிடிச்சா எப்படி? கொஞ்ச நாளைக்கு என்னால நைட்ல வீட்டுக்கு வர முடியாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பூஜாவோட ஃபேக்டரியில வேலை பார்க்குறாங்க. அவங்க பகல்ல அங்க வேலை பார்க்கறதுனால நைட்ல தான் என்னால அவங்கள மீட் பண்ண முடியுது. நான் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறது பத்தி கவலைப்படுறதா இல்ல நீ சாப்பிடாம இருக்கியன்னு கவலைப்படுறதா? உங்களுக்கு ஃபேக்டரி தான் முக்கியம், ஆனா எனக்கு நீங்க தான் மாமா முக்கியம். என் கையால உங்களுக்கு ஒரு வயசு சாப்பாடு போடுறதுல கிடைக்கிற சந்தோஷம் நீங்க ஃபேக்டரி ஆரம்பிச்சு கோடி கோடியா சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்தாலும் எனக்கு வராது மாமா. மீனா, நீ என் மேல வச்சிருக்கிற அன்பு எனக்கு புரியாம இல்ல. சரி, சாப்பிட்டியா? இல்ல மாமா. வா சாப்பிடலாம். உட்காரு. நான் வரலனா சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது. இந்த மீனா சாப்பிடு. இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா மாமா? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் எனக்கு புருஷனா வரணும் மாமா. நீங்க சாப்பிடலையா மாமா? சாப்பிட்டேன். எங்க? ஹோட்டல்ல. பட்னி கிடந்தா என் உடம்பு மட்டும் கெட்டு போயிடுன்னு கவலைப்படுறீங்க, ஆனா ஹோட்டல்ல சாப்பிட்டா உங்க உடம்பு மட்டும் கெடாதா? நைட்ல தான் வர முடியல, பகல்லையாவது கரெக்ட் டைமுக்கு வந்து சாப்பிட்டு போலாம்ல. சரி, இனிமே வர. மாமா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்றது பிடிவாதத்தால இல்ல, உங்க மேல உள்ள பிரியத்தினாலதான். அத நீ சொல்லுமா மீனா, எனக்கு தெரியாதா? வாங்க தம்பி, உட்காருங்க. என்ன தம்பி, ரொம்ப சிரமப்படுத்துறாளா? இல்லைங்க, சில விஷயத்த சப்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கணும். அது கஷ்டம்னு நினச்சா நடைமுறை வாழ்க்கையில் நம்மளால கவனம் செலுத்த முடியாது. உங்க பொசிஷன்ல உங்களை தவிர வேற யாராவது இருந்திருந்தா எங்க நிலைமை என்ன இருக்குமோ? கடவுள் அப்படியெல்லாம் யாரையும் கைவிட்டுற மாட்டார் சார். ஒரு சிறு எறும்புக்கு கூட கீழே சிந்துற அரிசிய உணவா படிக்கிறவன் தானே கடவுள். என் பொசிஷன்ல நான் இல்லைன்னா இன்னொரு நல்லவர் இருக்க போறாரு. எந்த விஷயத்தையும் பாசிட்டிவா பார்க்கணும் சார். பி பாசிட்டிவ். இன்ஃபேக்ட் நானும் அனாதையா வளர்ந்தவன் சார். அப்பா அம்மா யாருன்னு தெரியாதவன். ஆனா சோமசுந்தரன் ஒரு நல்லவர் உதவி செஞ்சதுனால தான் நான் இன்னைக்கு இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன். உங்களை பெத்தவங்க என்ன காரணத்தினால
அன்னைக்கு உங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க மட்டும் இன்னைக்கு உங்களை பார்த்தா நிச்சயமா தப்பு பண்ணிட்டோன்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க தம்பி. இருந்தாலும் அவங்க ஒரு குறையும் இல்லாம நல்லா இருப்பாங்க தம்பி, நல்லா இருக்கணும். ஏன்னா அவங்க உங்களை பெத்தது வீண் போகலையே. இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல டாக்டரா மட்டும் இல்ல, ஒரு நல்ல மனுஷனாவும் கிடைச்சிருக்கீங்களே. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே